வணக்கங்க. நம்ம கர்ப்பிணிகள் வயித்துல குழந்தை இருக்கும்போது, என்னென்ன மாரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது, என்ன மாதிரியான ஸ்மார்ட்னஸ் குழந்தைக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்துட்டுருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, எமோஷன் ஸ்மார்ட்னஸ். ஸோ இந்த எமோஷன் ஸ்மார்ட்னஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தங்க இன்னொருத்தங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு என்ன மாரி எமோஷன்ஸ் வருது அப்படிங்கிறத கவனிக்கிறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்க இருக்கிறவங்களுக்குள்ள என்ன ஒரு எண்ணங்களோ, இல்ல எமோஷன்ஸோ இருந்தா கூட அவங்களால அத பிக்கே பண்ணிக்க முடியாது. ஸோ அவங்க பாட்டு வேற ஒரு ரூட்ல தான் திங்க் பண்ணுவாங்க. சிலர் அப்படி கிடையாது. எதிர்த்து இருக்கிறவங்க ஒரு சின்ன ஒரு விஷயமோ, மன நெருடலோ, இல்ல சந்தோஷமா இருந்தா கூட, அவங்களோட எமோஷன்ஸ் என்னங்கிறத பிக் பண்ணிருவாங்க. ஸோ எமோஷன் பேஸ்ட் ஒரு தாய் வயித்துல இருக்கும்போது எவ்வளவு விதமான எமோஷன்ஸ், என்ன மாதிரியான எமோஷன்ஸ குழந்தைக்குள்ள ஸ்டோர் பண்ணியிருக்காங்களோ, அத பொறுத்து இந்த எமோஷன் ஸ்மார்ட்னஸ் குழந்தைகிட்ட ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். இதையும் சில பயிற்சிகள் நம்ம பண்றது மூலமா வயித்துல குழந்தை இருக்கும்போது, இந்த விஷயத்தையும் நம்ம அவங்க கிட்ட இன்க்ரீஸோ, ஸ்டெபிலைஸோ, பேலன்ஸ்லயும் கொண்டு வர முடியும். நன்றிங்க.